13 வயசுல இருந்து அதுக்கு மேல ஃபுல்லா கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரு விற்கிறாங்களோ மேபி அவங்கள எப்படி தெரியுங்க? ஒரு கதை சொல்லிட்டா சார். நம்ம டெபுட்டி ஐஜிபி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மலேசியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, நிறைய பேர் அதாவது 13 வயசுல இருந்து 13 வயசுன்றது உங்களோட உங்களோட பிரைமரி முடிச்சு செகண்டரி போன கையோட இதை ஆரம்பிச்சு. அதாவது 13 வயசுல இருந்து அதுக்கு மேல ஃபுல்லா அண்டர் ஏஜ் பிள்ளைங்க நிறைய பேரு வேவ் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அறிவிச்சிருக்காரு. அவரு தான் சொன்னாரு, இந்த வேவ்ல வந்து இந்த பிள்ளைங்களை என்ன பண்றாங்கன்னா, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், சிந்தட்டிக் போதை பொருள வாய்க்கிறாங்க. லேட்டஸ்டா இந்த யூத் ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷனோட திடீர்னு ஒரு ஸ்பாட் செக் பண்ணாங்க. ஓகே, ஸ்பாட் செக் பண்றப்போ ஒரு நினைக்கிற ஒரு 4 to 5 பேர்கிட்ட வந்து இந்த வேவ்ல பார்த்தாக்கா அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. எப்படின்னா, அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பேருனா காலம் பாய்க்கிறாங்க. சோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இது யாரு விற்கிறாங்களோ மேபி அவங்கள எப்படி தெரியுங்க? ஏன்னா கன்சியூம் பண்றவங்க தான் நமக்கு பிடிக்கும். பிடிச்சி என்ன பண்றோம்? பிடிச்சி கட்டி வச்சு ரஜினி படத்துல பிடிச்சி யாரு கிட்ட எங்க எடுத்தாங்க பாஷா படத்த மாதிரி கட்டி வச்சு தூங்கல அடிக்கிறோமா? எங்க இருந்து அவங்க அந்த இதை வாங்கினாங்க சொன்னாலும் இப்ப நீங்க ரேட் போனாலும் யாரும் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல யாரும் ரேட் போடுறது இல்லையா செக் பண்றதுக்கு ஏன் வைக்கிற ஏன் கேட்கிறாங்க. இது யூரின் செக் பண்ண படி தப்புதான். யூரின் படி இது என்ன பாடிக்காக அவங்க அடிக்கிறாங்க. ஒரு ஜாலிக்காக மேபி இன்னைக்கு காலையில என்னோட நண்பர்கள் இன்னைக்கு நாங்க ஷேர்ல இருந்து டிராவல் பண்றப்ப நாங்க 4 பேர் நாங்க 5 பேருக்கு ஒரு கார்ல வந்துருந்தோம். அப்ப அவர் வந்து சொன்னாரு, அவர் பிள்ளைய வந்து ஒரு அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா பர்சனல், அதாவது என் ஃப்ரெண்ட பர்சனலா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அவங்க பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாக்கா தயவு செஞ்சு பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, இந்த மாதிரி பிள்ளைங்க கூட எல்லாம் சேரக்கூடாதீங்க. நம்ம தமிழர்கள் தான் ஒரு மாயிரம் வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. சோ இவரும் பாசிட்டிவா எடுத்துட்டு சரி ஆமா கவனிக்கணும்ட்டு சோ நேரம் எம்போஸ் பண்ணி கேட்காதீங்க. அப்புறம் மேபி தே ஃபீல் வெரி ஒஃபெண்டட். சோ அழகா பாருங்க, சும்மா எப்பயாவது ஒரு நாள் ஸ்பாட் செக் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து பேக்ல வச்சுட்டு இதான் நடந்துச்சு. நீங்க நல்ல ஸ்டோரி சொல்றேன். பேக்ல வச்சுட்டு சொல்லுவாங்க, நான் ஃப்ரெண்ட் போன் அடிச்சுட்டு சும்மா வந்து ஒரு ஜாம வச்சிருக்கேன், நீ ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கா சொல்லிட்டு. இதுலதான் நீங்க சொன்ன பெண்கள் தத்து சரா சொல்லிருந்தால மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச பெண்கள் எல்லாம் காண போயிருக்காங்க. இப்ப எல்லாம் வேர்ப்பு வாயில தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? தத்து சரா நீங்க வந்து நம்ம சொல்லணும், அதான் தத்து சரா மஞ்சள் தேய்ச்சதுலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து வேர்ப்பு வாயில தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கதகேளு கதகேளு நிஜமான கதகேளு, சுவையோடு சுகமாக உருவான கதகேளு.